அவார்டு வாங்கணுன்றது எங்கள் அம்மாவோட ஆசை. நான் ஸ்டேட் லெவலில் செகண்ட் ரேங்க் வாங்கினதுக்கு என்னோட ஆர்பி ஸ்கூல் டீச்சர்ஸும் என்னோட பேரண்ட்ஸும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. உண்மையிலே நான் வருங்கால முதல்வர்கிட்ட அவார்டு வாங்குவேன் நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி மாணவர்களை ஊக்குவிப்பதன் மூலம் ஒரு நல்ல சமுதாயம் அமைய தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு சிறந்த வழிகாட்டி என்பதை நான் பெருமையுடன் சொல்கிறேன். இந்த பெயர்ல தெரியுது தமிழகம் வெற்றியடைய ஏற்படுத்திய ஒரு கழகம் என்று. அதனால தமிழ்நாடு வெற்றியடைய நம்ம ஒட்டுமொத்த ஓட்டுமே தேவை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி தொகுதியிலிருந்து வரேன். இப்போ அண்ணா கூட நின்று ப்ரைஸ் வாங்குற இந்த தருணம் எனக்கு லைஃப்ல ரொம்ப ப்ரீஷியஸான மொமெண்ட். இதனால இங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் சார்பாகவும் நான் அண்ணாக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ப்ரைஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ணா. இதை நீங்க எப்பயுமே கண்டினியூ பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கணும். தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒண்ணுனா இவர் துடிப்பாரு. நம்ம ஆசைப்பட்டு ஏதாச்சும் கேட்டா அது எதுவா இருந்தாலும் இவர் பண்ணுவாருங்க. அவர் யாரு? அவரு தாங்க நம்ம தளபதிங்க. அண்ணா, எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. அதை உங்க ஸ்டைல்ல கேட்கலாமா? இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சு செம்மையா ஆட்சி பண்றது தான் உங்களை ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருக்கும் நீங்க கொடுக்குற பெரிய பதிலடினா. அதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு. நான் உங்களை சப்போர்ட் பண்றேன். நீங்க எல்லாரும் அண்ணாவை சப்போர்ட் பண்றீங்களா? கேட்கல சத்தமா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் தொகுதியிலிருந்து வரேன். நான் மார்க் வாங்கினதை விட இப்போ அண்ணா கையால் சர்டிஃபிகேட் வாங்கினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைய தீர்ப்பில் அறிமுகமாகி இப்போ இந்த அளவுக்கு விஜய் அண்ணா நம்ம எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட நாளைய தீர்ப்பே விஜய் அண்ணா தான். விஜய் அண்ணா கண்டிப்பாக 2026 சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்களோட கனவு. அவர் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.